வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்தவர்களே, இந்த இனிய சனிக்கிழமை வேளையில் நம்மை எல்லாம் அரவணைக்கும் பெரிய நாயகி மாதாவின் திரு சந்நிதியில் நம்பிக்கையோடு கூடியிருக்கின்றோம். ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்ற விசுவாசத்தோடு தங்கள் இல்லங்களில் ஒரு மழலை சத்தம் ஒலிக்காதா என்று ஏங்கி தவிக்கும் ஒவ்வொரு தம்பதியினருக்காகவும் இன்று நாம் ஒருமித்து ஜெபிக்க போகிறோம். பல ஆண்டுகள் காத்திருந்து மருத்துவமனைகள் ஏறி இறங்கி உள்ளத்தில் நம்பிக்கை இழந்து வாடும் அன்பு உள்ளங்களே, கலங்காதீர்கள். அன்னை மரியாள் உங்களுக்காக பரிந்துரைக்கும் போது உங்கள் வாழ்வின் இருள் மறைந்து மகிழ்ச்சியின் விடியல் பிறக்கும். இன்று உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கேட்கப்படும் என்ற நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த ஜெப வேளையில் எத்தனையோ தம்பதியினர் தங்கள் ஏக்கங்களை நம்முடைய கருத்து பகுதியில் ஜெப கோரிக்கைகளாக பதிவிடுவார்கள். அவர்களுடைய இதய துடிப்பையும் அவர்கள் வடிக்கும் கண்ணீரையும் அன்னை மரியாளின் திருமகன் இயேசு அறிவார். எனவே நாம் நமக்காக ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் கருத்து பகுதியில் தங்களின் பெயர்களையும் தேவைகளையும் ஒப்பு கொடுத்திருக்கும் அந்த அன்பு உள்ளங்களுக்காகவும் சில நிமிடங்கள் மனமுருகி ஜெபிப்போம். பிறருக்காக ஜெபிக்கும் போது இறைவனின் ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும் என்ற வாக்கு தத்தத்தின்படி ஒரு குடும்பமாக இணைந்து இவர்களுக்காக மன்றாடுவோம். அன்னை மரியாளுக்கும் அந்நாளுக்கும் எலிசபெத்துக்கும் புதுமை செய்தது போல இவர்களது இல்லங்களிலும் ஒரு மழலை செல்வத்தை தந்து ஆசீர்வதிப்பார். உங்கள் கவலைகள் நீங்கி உங்கள் கைகளில் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை ஏந்தும் பாக்கியத்தை விரைவில் பெறுவீர்கள். முழு விசுவாசத்தோடு இன்றைய வல்லமை மிக்க ஜெபத்தில் நம்மை இணைத்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த எங்கள் பெரிய நாயகி மாதாவே, விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் அரசியாக வீற்றிருப்பவரே, கவலையோடு உம்மை தேடி வரும் பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாத கருணை தாயே, இந்த இனிய சனிக்கிழமை வேளையில் மழலை செல்வத்திற்காக ஏங்கி தவிக்கும் ஒவ்வொரு தம்பதியினரையும் உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். தாயே, ஒரு குடும்பத்தின் முழுமை குழந்தையின் சிரிப்பு சத்தத்தில் இருக்கிறது என்பதை நீர் அறிவீர். நீண்ட நாட்களாக காத்திருந்து ஒவ்வொரு மாதமும் ஏமாற்றத்தோடும் கண்ணீரோடும் நாட்களை கடத்தும் உமது பிள்ளைகளின் இதய துடிப்பை நீர் கேட்டருளும். இரக்கமுள்ள அன்னையே, அன்னை மரியாளே, நீர் இறைவனுக்கு தாயாகும் பேறு பெற்றது போல இந்த தம்பதியினருக்கும் தந்தை மற்றும் தாய் என்ற உன்னத நிலையை அடைய உம் திருமகனிடம் பரிந்துரை செய்தருளும். அவர்கள் எதிர்கொள்ளும் மனவேதனைகளையும் உறவினர்கள் மற்றும் சமூகத்தின் ஏளன பேச்சுகளையும் நீர் அறிவீர். அந்த வார்த்தைகள் தரும் வலியை உமது ஆறுதலால் துடைத்தருளும். மலர்ந்திருக்கும் பூக்கள் கனி கொடுப்பது போல இவர்களது இல்லற வாழ்வும் ஒரு அழகான குழந்தையால் கனி கொடுக்க செய்தருளும். இவர்களது இல்லத்தில் ஒரு மழலை சத்தம் ஒலிக்கும் போது அது உமது புகழை பாடும் சாட்சியாக அமையட்டும். வல்லமை மிக்க பெரிய நாயகி மாதாவே, விசுவாசத்தோடு உம்மை தேடி வருபவர்களுக்கு அற்புதம் செய்வது உமக்கு எளிதான காரியம். எனவே இவர்களது உடலில் உள்ள தடைகள் நீங்கி மருத்துவர்களால் முடியாதது கூட இறைவனின் அருளால் நிறைவேற செய்தருளும். அந்நாளுக்கும் எலிசபெத்திற்கும் அருளியது போல இவர்களது கர்ப்பத்தை ஆசீர்வதித்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையை இவர்கள் பெற்றிட இறைவனிடம் உருக்கமாக வேண்டிக் கொள்ளும். இவர்களது ஏக்கம் மகிழ்ச்சியாக மாறவும் இவர்களது இல்லம் மழலை செல்வத்தால் பூரிக்கவும் அருள் புரியும். அந்த பாக்கியத்தை விரைவில் இவர்கள் பெற்றிட எமக்காக பரிந்துரை செய்தருளும்.
ஆமீன். புது தம்பதியர் புனித பெரிய நாயகி மாதாவுக்கு தங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். எப்பொழுதும் கன்னிகையும் சர்வேஸ்வரனுடைய மாதாவுமாயிருக்கிற புனித மரியாயே, இதோ இன்றைக்கு எங்களுடைய ராக்கினையும் எங்களுடைய பாதுகாவலியும் எங்களுடைய சிபாரிசுக்காரியுமாய் உம்மை தெரிந்து கொள்கிறோம். உம்மை ஒருபோதும் நாங்கள் மறுதலிப்பதில்லை என்றும், உமக்கு கஸ்தி கொடுக்கக்கூடிய வார்த்தை ஒன்றும் சொல்வதில்லை என்றும், அத்தகைய கிரிகை ஒன்றும் செய்வதில்லை என்றும், உம்முடைய மகிமைக்கு பங்கம் எவராலும் வருவிக்க மாட்டேன் என்றும் உறுதியான தீர்மானம் செய்கிறோம். எங்களுடைய அந்தஸ்தின் கற்பை நாங்கள் காப்பாற்றுவதிலும் எங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதிலும் உமது வல்லபமுள்ள சிபாரிசினால் பிரமாணிக்கம் உள்ளவர்களாயிருப்போம் என்று வாக்களிக்கிறோம். புனித பெரிய நாயகியே, உமது சிபாரிசினாலே சர்வேஸ்வரன் எங்களுக்கு கொடுத்து அருளும் பிள்ளைகளை நாங்கள் தேவ பயபக்தியில் வளர்ப்போம் என்று உமக்கு முன்பாக உறுதியான தீர்மானம் செய்கிறோம். நாங்கள் உமது ஊழியத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படியாக எங்கள் சகல கிரியைகளிலும் உதவி புரிய வேண்டும் என்றும், விசேஷமாய் எங்கள் மரண நேரத்தில் எங்களை கைவிடாதேயும் என்றும் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமீன். புனித பெரிய நாயகி மாதா புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வராம், எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வராம், எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வராம், எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தமத்ருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வராம், எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பெரிய நாயகியான புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய காலமாய் சர்வத்துக்குள் ஆண்டவளாக தேவ சித்தத்தால் நியமிக்கப்பட்ட பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோக பூலோக ராக்கினியான மாசில்லாமல் உற்பவித்த பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆதி முதல் நிகரற்ற பரிசுத்த தனமாய் பிறந்த பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எப்போதும் மாசில்லாதவளாய் விளங்கிய பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற்கால நட்சத்திரமாக உலகில் உதித்த பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூவுலகில் சஞ்சரித்த அளவும் நினைவினாலும் ஆசையினாலும் பரலோகத்தில் தங்கின பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சித்தத்தினால் உமக்கு குறிக்கப்பட்ட ஜீவிய காலம் அளவும் இப்பரதேச துன்பங்களை அத்தியந்த தைரியம், பக்தி, பொறுமை முதலிய சற்குணங்களோடு அனுபவித்த பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வுலகத்தில் இருந்த நாளளவும் அதிகமாய் எல்லா வரங்களிலும் அதிகரித்து நிகரில்லாத புண்ணிய சம்பாவனை அடைந்த பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது திருமண சமயத்தில் தூர தேசங்களில் இருந்த அப்போஸ்தலர்களை முதலாய் அற்புதமாக வரும்படி செய்தருளிய பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இப்பிரபஞ்சத்தை விடுவதற்கு முன் தாயின் அன்போடே சீடர்களை ஆசீர்வதித்து தேற்றிய பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அச்சமயத்தில் தரிசனையான சம்மனசுகளால் பெரிந்த சந்தோஷம் அடைந்த பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சிநேக மிகுதியால் ஆத்துமம் பிரிந்து
பரலோகத்தில் சேர்ந்த பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சொல்லில் அடங்காத ஆனந்தத்துடன் உம்முடைய திருக்குமாரன் சமூகத்தில் சேர்ந்த பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்மனசுகளுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் திரு சங்கீதங்களை தொனிக்க மிகுந்த பக்தி வணக்கத்துடனே சீடர்களால் திருமேனி அடக்கம் செய்யப்பட்ட பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 3ஆம் நாள் பரியந்தம் உமது திரு கல்லறையில் கேட்கப்பட்ட சம்மனசுகள் உடைய இன்பமுள்ள சங்கீதங்களால் ஸ்துதிக்கப்பட்ட பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 3ஆம் நாள் ஆத்தும சரீரத்தோடு உயிர்த்து பேரின்ப ராட்சியத்துக்கு எழுந்தருளின பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த மகிமையோட்ட லோகமாய் பரலோகத்தில் சேர்ந்த பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ பிதாவினால் இரட்சகருக்கு மாதாவாக நியமிக்கப்பட்ட பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரம நாயகியாக மரியென்னும் தயை நிறைந்த நாமதேயம் சூட்டப்பெற்ற பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வயதில் வளர வளர மேன்மேலும் சகல புண்ணியங்களிலும் அதிகரித்து விளங்கின பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனிதர் எல்லோருக்கும் புண்ணிய மாதிரிகையாகவும் ஞான தீபமாகவும் ஒளிர்ந்த பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரிய தத்தத்தினாலே பூரணமானவள் என்று தேவ தூதனால் மங்களம் சொல்லப்பட்ட பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிகரற்ற அற்புதமாய் பரிசுத்த ஆவியின் வர பிரசாதத்தினாலே கன்னிமையோடு கற்பறிந்து அவதரித்த இரட்சகரை பெற்ற பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனான கர்த்தாவை பெருமுன்னும் பெரும் போதும் பெற்ற பின்னும் கன்னிமை கெடாத பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்படி சர்வேஸ்வரனுடைய புனித மாதாவாகிய பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ பிதாவின் குமாரதியுமாய் திவ்ய சுதனின் தாயாருமாய் பரிசுத்த ஆவியின் நேச பத்தினியுமாய் இருக்கிற பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஸ்வரனுடைய உத்தம சாயலுமாய் தேவாலயமுமாய் இலங்கிய பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் இரட்சணிய நிமித்தம் இயேசுநாதருடைய திருப்பாடுகளுக்கு பங்காளியான பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவர் உயிர்த்த போதும் மோட்சத்திற்கு எழுந்தருளிய போதும் அளவிறந்த ஆனந்தம் அனுபவித்த பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுவாமி மோட்சத்துக்கு ஆரோகணமான பின்பு திருச்சபைக்கு ஆறுதலும் ஆதரவுமாக இவ்வுலகத்தில் நின்று போன பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போது சம்மனசுகளின் சேனைகளால் சொல்லில் அடங்காத இன்ப சங்கீதங்களை கொண்டு ஸ்துதித்து கொண்டாடப்பட்ட பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய திருக்குமாரனால் நிகரற்ற சுத்த நேசத்துடனே அரவணைக்கப்பட்ட பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்கள் முதலிய சகல மோட்சவாசிகளினாலும் வணங்கப்பட்ட பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வ லோகத்துக்கும் ராக்கினியாக தேவ பிதாவினால் மகிமை கிரீடம் சூட்டப்பெற்ற பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய திருக்குமாரன் அண்டையில் மகிமை சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது திருப்பாதத்தால் சந்திரனை மிதித்த பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அழகினால் பூரண சந்திரனை வென்று மகிமையாடையாக சூரியனை அணிந்த பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 12 நட்சத்திரங்களை முடியாக தரித்திருக்கும் பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அணிவகுப்பான படையை விட சத்துருக்களுக்கு பயங்கரமான
வல்லபமுடைத்தான பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வலோகத்திலும் அளவிறந்த வல்லமை பெற்றிருக்கிற பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நரக சர்ப்பமாகிய பசாசின் தலையை நசுக்கி பேய்களையெல்லாம் நடுங்க செய்த பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ இஷ்ட பிரசாத பொக்கிஷங்களை உமது வசமாக கொண்டிருக்கிற பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிருபை தயாபம் நிறைந்த ராக்கினியாகிய பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் நிறைந்த நன்மை அற்புதங்களால் உமது வல்லமையை விளங்க செய்தருளின பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பல முறை ராஜ்யங்களையும் பட்டணங்களையும் குடும்பங்களையும் ஆபத்தினின்று ரட்சித்து நிலைப்பித்த பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சொல்லில் அடங்காத வேறு புதுமை உபகார சகாயங்களால் உமது தயாளத்தை காட்டியருளிய பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணில் அடங்காத பேர்களை பேரின்ப ராஜ்யத்தில் சேர்ப்பித்த பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமாகிய பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இப்பிரதேசத்தில் சஞ்சரிக்கிற உமது நேச பிள்ளைகளை மறவாத பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது பேரில் மெய்யான பக்தி உள்ளவர்களை ஒருபோதும் கைவிடாத பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜீவிய நாளிலும் மரண நேரத்திலும் எங்களுக்கு அடைக்கலமும் ஆதரவும் தேற்றரவும் ஆகிய பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களையும் விட புண்ணியத்தினாலும் மகிமையினாலும் விளங்குகிற பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வ லோகத்திலும் ஸ்துதி வணக்கம் கொண்டாட்டம் பெற்றிருக்கிற பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைக்கப்பட்ட சகல வஸ்துகளாலும் ஸ்துதிக்கவும் மன்றாடவும் வணங்கப்படுவதற்கு பாத்திரமான பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுக்கு மாதிரிகையும் ராக்கினியும் ஆகிய பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்மனசுகளுக்கும் மற்ற சகல புனிதர்களுக்கும் ராக்கினியான பெரிய நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வேஸ்வரனுடைய புனித மாதாவே, இதோ உம்முடைய சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு நீர் பாராமுகமாய் இராதேயும். ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே, சகலமான ஆபத்துகளிலேயும் நின்று எங்களை தற்காத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாகத்தக்கதாக சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வத்துக்கும் அதிபதி கர்த்தாவாகிய நித்திய சர்வேஸ்வரா, அவதரித்த உம்முடைய திருக்குமாரனுக்கு மாதாவான புனித கன்னி மரியம்மாளை எங்களுக்கு தாயாராகவும் ராக்கினியாகவும் தந்தருளி நீரே. உம்முடைய கிருபை வர பிரசாதத்தால் பெரிய நாயகியான இந்த பரம நாயகியின் உத்தம புண்ணியங்களை அடியோர்கள் இப்பரதேசத்தில் சஞ்சரிக்கிற வரைக்கும் சுமுத்திரையாய் அனுசரித்து உமது பேரின்ப தரிசனையில் ஆழ்ந்த பாக்கியத்துக்கு பங்காளிகளாகும்படிக்கு எங்கள் மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து நாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எல்லாம் கூடும் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை இதயத்தில் ஏந்தி நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தில் இணைந்தமைக்காக நன்றி. இன்று நாம் ஏறெடுத்த ஒவ்வொரு மன்றாட்டையும், குறிப்பாக கருத்து பகுதியில் கண்ணீரோடு தங்கள் பெயர்களை பதிவிட்டிருக்கும் அந்த அன்பு தம்பதியினரையும் பெரிய நாயகி மாதா தன் கரங்களில் ஏந்திக் கொள்வார். ஒரு தாய் தன் பிள்ளையின் அழுகுரலுக்கு செவிசாய்க்காமல் இருக்க மாட்டாள். அன்னை மரியாள் உங்கள் ஏக்கத்தை உணர்ந்து அதற்குரிய பதிலை தன் திருமகனிடம் பெற்று தருவார். உங்கள் ஜெப கோரிக்கைகளை தொடர்ந்து கருத்து பகுதியில் பதிவிடுங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியின்படி உங்கள் இல்லத்தில் விரைவில் ஒரு மழலை சத்தம் ஒலிக்கும். அதுவரை பொறுமையோடும் உறுதியான நம்பிக்கையோடும் இறைவனை நோக்கி ஜெபியுங்கள். பெரிய நாயகி மாதாவின் வல்லமையுள்ள பரிந்துரை உங்கள் இல்லங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி பெருகட்டும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமீன்.